தேர்தலுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து பறிக்க பாஜக தயாராகிவிட்டது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அப்போது பேசிய ஸ்டாலின், பச்சை தமிழன் பன்னீர்செல்வம் என்று கலைஞர் கருணாநிதியால் பாராட்டப்பட்டவர் OPS என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தேர்தலுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து பறிக்க பாஜக தயாராகிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். கூவத்தூர்ல அம்மையார் சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சராயிட்டு அந்த அம்மையாரை நோக்கியே, நீ எனக்கு பதவி வாங்கி தந்தாயா என்று ஒருமையிலே கேட்டவர் தான் பழனிசாமி அவர்கள். இதைத் தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், மகளிர் தின விழா பரிசாக சிலிண்டர் விலையை பாஜக அரசு உயர்த்திவிட்டதாக சாடியுள்ளார். திமுக வெற்றி பெறும் என்று தெரிந்து கொண்ட பாஜக ஆளுநர் RN ரவியை மாற்றிவிட்டதாக விமர்சனம் செய்துள்ளார். வெல்வோம் 200 என்று என்னால் தைரியமாக சொல்ல முடியுது. நான் உறுதியா சொல்றேன், வர சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கு அதிகமான தொகுதிகளில் வென்று மீண்டும் நாம் ஆட்சி அமைப்போம். திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு பாஜகவே நினைக்குது. அதனாலதான் நம்முடைய பிரச்சார பீரங்கியாக இருந்த ஆளுநர் திரு ரவி அவர்களை திடீர்னு மாத்திட்டாங்க. ஸ்டாலினுக்கு மறுபடியும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு விரக்தியில அவர் கிளம்பிட்டார்.